ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா விஷன். ஜெயம் ரவியோட ஒட்டுமொத்த சொத்தையும் முடக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் இப்போ வைரலாக பேசப்பட்டு வருது. சமீப காலமாகவே ஜெயம் ரவிக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ ஜென்ரலாக வெளியிலையும் நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. ஜெயம் ரவியோட நடிப்பில் சமீபத்தில் தான் காதலிக்க நேரமில்லை படம் ரிலீஸ் ஆச்சு. மட்டும் இல்லாமல் ஜீனி, பராசக்தி, தனி ஒருவன் 2 போன்ற பல படங்களில் நடித்து முடிச்சிருக்காரு. இதில் ஒரு சில படங்கள் எல்லாம் இப்போ ரிலீஸுக்கு தயாராகவும் இருக்கு. இந்த நிலையில் ஜெயம் ரவி மேலும் ஒரு சில படங்களில் கமிட் ஆகியிருந்தார். அந்த வகையில் ஜெயம் ரவி பாபி டச் கோல்டு யூனிவர்சல் நிறுவனத்துக்கு கால் ஷீட் கொடுத்திருந்தாராமா. அதுக்காக முன்படமாக 6 கோடி பணமும் வாங்கியிருந்தாராமா. ஆனால் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஜெயம் ரவி வராததால் பாபி டச் கோல்டு நிறுவனம் 6 கோடி முன்பணமும் அதுக்கான நஷ்ட ஈடும் ஜெயம் ரவி தரணும் அப்படின்னு கோர்ட்டில் மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதை தொடர்ந்து ஜெயம் ரவியும் கால் ஷீட் கொடுத்தோம், படம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னும், சரியான நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்காததால் எனக்கு நஷ்ட ஈடு ஆயிடுச்சு அப்படின்னு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு ஜெயம் ரவியும் மனு தாக்கல் செஞ்சுருந்தாரு. அதுக்கப்புறமா சென்னை உயர்நீதிமன்றம் ரவிமோகன் மனு தாக்கல் செஞ்ச வழக்கை தள்ளுபடி செஞ்சு 6 கோடி பணத்தை திருப்பி பாபி டச் கோல்டு நிறுவனத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லி 6 வாரத்தில் இதுக்கான உத்தரவை ரவிமோகன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. நேற்று தான் இதுக்கான கடைசி தேதி. ஆனால் ரவிமோகன் எந்த ஒரு பதில் உத்தரவையும் இந்த நிலையில தான் இப்போ ஜெயம் ரவியோட சொத்துக்களை முடக்கி பாபி டச் கோல்டு நிறுவனத்துக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கியிருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அப்டேட் நியூஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.